ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன், பட்டை 1 ஸ்டிக்கு, ஸ்டார் ஆனிஸ் 1, 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், 5 கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க, பச்சை மிளகாய் 8 எடுத்து வச்சிருக்கிறேன், பட்டர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், ஆயில் 200 ml, கசூரி மேத்தி 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். நான் இஞ்சி பூண்டு செப்பரேட்டாக தாங்க அரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கு பூண்டு 75 கிராம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி 100 கிராம் எடுத்துருக்குறேங்க, மீடியம் சைஸ் லெமன் 1, தயிர் 150 ml, கொத்தமல்லி ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, புதினா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி 400 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, டொமேட்டோ 400 கிராம், பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்துருக்குறேங்க, சிக்கன் 1 kg எடுத்துருக்குறேங்க, நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பாய் வீட்டு பிரியாணிக்கு எப்போதுமே கறியும் அரிசியும் ஈக்குவல் வெயிட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோவும் ஆனியனும் ஈக்குவல் வெயிட்டில் தாங்க எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கலரத்துக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன், ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்லாம் நல்லா சாட்டே ஆகட்டும். ஹை டு மீடியம் ஹீட் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் சாட்டே ஆகிறதுக்கு குறைஞ்சது 15 நிமிடமாவது ஆகுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த வெங்காயம் வதங்கும் போது ஓரங்களில் பிளாக்காக ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, ஆனியன் வதங்கிக்கிட்டே இருக்கு. அதற்குள்ளேயே நம்ம அரிசி கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. அரிசியை நல்லா போட்டு கலையாமல் லைட்டாக இந்த சும்மா அலசிட்டு அது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க. நான் ஏன் ஆனியன் வதங்கும் போது அரிசி தண்ணியில் போட்டேன்னா, ஆனியன் வதங்கிறதுக்கும் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு சரியாக இருக்குங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆயிருக்கு. இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ராஸ்மல் போகிற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு பாத்திரத்தில் அடி பிடிக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் சிம் பண்ணிடுங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டொமேட்டோலாம் நைஸாக சாஃப்டாக குக் ஆகும். பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அடி பிடிக்கோங்க. நீங்கள் ஃப்ளேம் ஹை டு மீடியம் வச்சு நல்லா பக்கத்துலேயே நின்று சாட்டே பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனில் வாட்டர் ஏதாவது இருந்தால் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சிக்கன்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. ஃப்ளேம் ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்க, நம்மளுடைய சிக்கன் எல்லாம் குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். எப்போதுமே நான் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு அரிசி 1 kg சொன்னேன் இல்லைங்களா, 1 kgனாலுமே நான் கப்புலையோ இல்லை டம்ளர்லையோ அளந்து தாங்க எடுத்துப்பேன். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அரிசி அளந்ததப்போ 6 கப்பு வந்துச்சுங்க. அதனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. ஸோ நான் 6 கப் அரிசிக்கு 9 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேங்க. வாட்டர் ஆட் பண்ணிடுறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஹைல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் ஹைல வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாங்க. வாவ், சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு காரம் டேஸ்ட் பண்ணிட்டு
ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஆயில் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அரிசி ஆட் பண்ணிட்டு காட்டுறேங்க. ரைஸ் ஆட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் ஹைல வைங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடஞ்சிரும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாங்க. அடியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கும்போதே தெரியுது வாட்டர் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிடலாங்க. செக் பண்ணிடலாங்க. வாட்டர் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஃப்ளேம் வந்து மீடியம்க்கும் சிம்க்கும் நடுவில் வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி செக் பண்ணிடலாங்க. வாவ், நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. அடியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிடலாம். ஸ்டேஜ்ல லெமன் பிழிஞ்சுக்கலாங்க. கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லி இலை வந்து தண்டோடையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு சூப்பராக தூக்கி கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கணுங்க. மூடி மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிடலாங்க. அடியில் பாத்திரத்தோட ஹீட்டும் ஃப்ளேமும் இருக்கும். அப்போ சரியாக போயிடும். நம்ம ஊர்லலாம் விறகு அடுப்பில் செய்வாங்க. அப்போ அந்த அடுப்பு கறியை எடுத்து தட்டு மேலே போட்டு வைப்பாங்க. அப்போது ரைஸ் வந்து கீழே அடியில் மேலே எல்லாம் ஒன்றா குக் ஆகிடுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால ரைஸும் ஈவனாக குக் ஆகி இருக்குங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ண 20 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் அந்த 15 மினிட்ஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். தயிர் எடுத்துருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கேரட் துருவி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ 1 பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப. லெமன் ஒரு பீஸு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, தயிர் பச்சடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க தயிர் பச்சடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். பாருங்க, வா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நம்மளுடைய பிரியாணி. பிரியாணியோட மனம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. 3 வீடு தள்ளி கூட வாசனை அடிக்குங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளோ வாசனையா இருக்குங்க. சூப்பரா சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பிரியாணி. ரைஸ், சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. பார்க்கும் போதே தெரியுது பாருங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஈஸியா பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணி நம்மளும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ரைஸும் சிக்கனும் எல்லாமே நல்லா குக் ஆகி வருங்க. நம்ம வீட்லயே பார்ட்டி கெஸ்ட்டு எல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாங்க. நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்லயே பாய் வீட்டு பிரியாணி சூப்பராக ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. ஈட் ஹெல்த்தி லிவ் ஹெல்த்தி. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை, see you next video. Thanks for watching.